பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. உட்கார் மது, ஒன்னாவே சாப்பிடலாம்ல. இல்லை நீயா ஸ்னோ தூங்கிட்டு இருக்கா, அவ எந்திரிச்சதான் அவளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அதனால அவளை சாப்பிட வைக்கும் போது நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப நீ சாப்பிடு. சரி அப்ப நீ கிளம்பு. எனக்கு எது தேவையோ அதை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். லூசாடி நீ, உனக்கு கிச்சன் பக்கம் வர்றதுக்கு டைம் இருந்திருக்கா? இதுல நீ எடுத்து வச்சு சாப்பிடுவியா? எனக்கு டைம் இல்லதா மது. இது வரைக்கும் நீ வீட்டுல இருந்ததுக்காக நீயே கிச்சன்ல எல்லாம் கஷ்டப்பட்டு இழுத்து போட்டு செய்யணும் நீங்க யாரும் சொல்லல. இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவது சேவை பண்றதுக்காக வந்திருக்கியா? யார் இந்த டேபிள்ல வந்து உட்கார்ந்தாலும் நீ தான் எல்லாம் எடுத்து வைக்கிறது. ஏன் அவங்க தேவைக்கு அவங்க எடுத்து சாப்பிட மாட்டாங்களா? இனிமே மது, இங்க வர்றவங்களுக்கு எது தேவையோ அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. தேவை இல்லாம நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்காத. ஆமா இனியா, மண்டபத்துல என்னென்னமோ நடந்தது, ஆனா அதெல்லாம் கொஞ்சமா ஞாபகம் இல்லாத மாதிரி இவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்க. நிறுத்து மது, நான் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ பழசையெல்லாம் கலரி என்னைய மூட் அவுட் பண்ணாத. பாஸ்ட் தான் மது, எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலையை பார்க்கணும். ஐயோ அன்பு, உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. அவளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா எந்த எல்லை வரைக்கும் ஆனாலும் இறங்கி போவான். ஆனா பிடிக்கலனா இப்படி ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில இல்லைங்கிற அளவுக்கு ஒதுங்கிடுவான். இப்போதைக்கு அன்பு மேல இனியாக்கு கோபமும் இல்ல வெறுப்பும் இல்ல. ஆனா இந்த கேரக்டருக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் இருப்பா. இனியோட கேரக்டரே இதான். எப்படி அன்பு இதை ஃபேஸ் பண்ண போறாருன்னு தெரியலையே. இவ கோவத்தை கூட தாங்கிக்கலாம், ஆனா யாரோ மாதிரி போறது ரணம் மாதிரி எல்லாம் வலிக்கும். ஹாய் மது. வாங்க அன்பு. அட என்னம்மா நீ, நம்ம எல்லாரும் ஒன்னா தானே படிச்சோம், ஸ்கூல் லைஃப் ஒன்னாதான் முடிச்சிருக்கோம். அப்போ நீ வா போன்னு கூப்பிடுறதானே எனக்கு மரியாதை. அதை விட்டுட்டு வாங்க போங்கண்ணா படிக்கும் போதெல்லாம் எப்படி கூப்பிடுவியோ அதே மாதிரி கூப்பிட்டு. இல்ல அன்பு, அப்ப நீங்க என் கிளாஸ்மேட் மட்டும்தான். ஆனா இப்போ அப்படி இல்லைல்ல. இந்த வீட்டோட பையன், தமிழ் அம்மாவோட பையன் எல்லாம் நீங்க. அப்பனா உங்களுக்கான மரியாதையை கொடுத்து தானே ஆகணும். மரியாதை மனசுல இருந்தா போதமா, எனக்கு வெளிப்படையான மரியாதை எல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும் அன்பு. என்ன சோகமா இருக்கீங்கன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அது ஒண்ணும் இல்ல மதுமிதா, எனக்கு மல்லிப்பூனா அவ்வளவு இஷ்டம். யாரோ இந்த வீட்டுல மல்லிப்பூ வச்சிருக்க மாதிரி என் ரூம்ல வாசம் வந்துச்சா, யாருன்னு பாக்குறதுக்காக அப்படியே எந்திரிச்சு வந்தேன். என் கண்ணுக்கு தான் யாரும் தென்படல. எனக்கு என்னமோ நீங்க இன்னைக்கு உருட்டுக்கட்டையால அடி வாங்க போறீங்க போல இருக்கு. பக்கத்துல ஒருத்தன் இருக்க மாதிரி அவளுக்கு தோணுதான். நான் ஏதோ நாயோ பேயோ உட்கார்ந்துருந்த மாதிரி அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. பேசி பாப்பமா, மனசுல இந்த காதல ஒரே நாள்ல அழிச்சிட முடியுமா? பேசினா என்ன ஆகும்? பதிலுக்கு பேசுவாளா? அன்பு, எதுவா இருந்தாலும் 10 அடி தூரத்துல நின்னே டீல் பண்ணும். அதுதான் இப்போதைக்கு உனக்கு நல்லது. ஏன்? ஒண்ணும் இல்ல, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபனா பேசிட்டீங்க அன்பு. ஓப்பனாவா பேசினேன்? ஆமா அன்பு, யாருக்கும் ரொம்ப பயப்படுறீங்க போல. ஹே ஹே, பயமா? யாருக்கு? எனக்கா? இந்த அன்பு பயப்பட்டதா சரித்திரத்திலே கிடையாது. ஒரு காலத்துல எல்லாரும் கிரிக்கெட் மட்டையை புடிச்சிட்டு கிரிக்கெட் ஆட ஆரம்பிப்பாங்க. நான் பாம்போட வால் இருக்கலாம், பாம்போட வாலை புடிச்சிட்டே கறக்கு கறக்குன்னு கறக்கி இந்த ஊரை சுத்தி வந்தவன். ஒருவேளை நம்மளதான் கலாய்க்கிறாளோ? சேச்சா, ஏன் இனியா அப்படியெல்லாம் என்ன கலாய்க்காது. என்ன நீங்க சொன்ன காமெடியில இனியா சாப்பிட்டதே வாய் வழியா வந்துட்டு போல. நான் என்ன காமெடி பண்ணேன்? அதான் சொன்னீங்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் மட்டையை பிடிச்சி கிரிக்கெட் ஆட போகும்போது நீங்க பாம்போட வாழையே பிடிச்சி எதை கரெக்ட் கரெக்ட் இந்த ஊரை சுத்தி வந்தீங்களா? ஆமா, பாம்போட வாழையே புடிச்சி அத ஒரு கையால கறக்கி இந்த ஊரை சுத்தி வந்து சாதனை படைச்சவன். ஏன் நீங்க பிடிச்ச பாம்பு செத்த பாம்பா இல்ல உயிருள்ள பாம்பா? என்ன மது, உனக்கு கூட என் வாழ்க்கைய நினைச்சு சிரிப்பாயிடுச்சு பத்தியா? அது ஒண்ணும் இல்ல அன்பு, ஒரு தடவை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க காலேஜ்ல பாம்பு வந்திருக்கு. அப்ப பாம்பை பார்த்தோன்னு அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கீங்க. அதுக்கப்புறம் சாம் தான் அந்த பாம்பை அடிச்சிருக்கான். அதுக்கு உயிரெல்லாம் போய் லைட்டா கொஞ்சமா சுவாசிச்சுட்டு இருக்காலாம், வால் மட்டும் ஆடிட்டு இருக்காலாம். அந்த நேரத்துல ஒரு பெரிய மட்டை எடுத்துட்டு போய் பாம்போட தலையில டபக்குன்னு ஒரு அடியை போட்டிருக்கீங்க. நீங்க போட்ட அடியோட வாலாட்டுறதே நின்னுடுச்சு. நான் தான் பாம்பை கொன்னேன்னு ஆட்டம் போட்டவர் தானே நீங்க. இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? ஆக மொத்தத்துல செத்த பாம்புக்கு தலையை அடிச்சுட்டு நான் பாம்பை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு தம்பட்டை அடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா இல்ல தேவையான்னு கேக்குறேன். இங்க பாரு மது, என்ன பிடிக்காதவங்க யாரோ என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி தந்திருக்காங்க. என்ன இனியா? இல்லடி, கார நாசில ஏறிடுச்சான். அதான்
இங்க பார் மது, யாரோ என்ன பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் உன்ட்ட தப்பு தப்பா சொல்லி தந்திருக்காங்க. நான் என்ன செத்த பாம்பை அடிச்சேன்னு நான் நினைக்கிறேன். பாம்பை பார்த்ததான் ஆளாளுக்கு நாலா பக்கமும் ஓடி தரிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர் பிள்ளைங்க, சீனியர்ஸ் எத்தனை பேர் நின்னாங்க தெரியுமா? எல்லாரும் தெரிச்சிட்டாங்க. என்ன நடிப்பு நடிக்கிறா சாமி. இங்க பாரு மது, அந்த இடத்துல எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியாம நான் எங்க போனேன்னா பாம்பு அடிக்கிறதுக்கு கம்பு எடுக்க போனேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்புறம் மது உனக்கு தெரியாதுல்ல, என் கையில கம்பு கிடைக்கும்னே சாம் கையில கம்பு கிடைச்சிட்டு. ஆனா அவனுக்கு ஒழுங்கா தெரியல அடிக்கிறதுக்கு. தலையில அடிக்காம கால்ல போட்டு அடிச்சுட்டான். யாருக்கு காலான்பு? பாம்போட கால்ல. காலா வாலா? ஐயோ வளர்றோமே. வால்லைன்னு தானே சொன்னேன், ஒழுங்கா கேட்காதான். அப்புறம் வால்ல இவன் அடிச்சு கோவத்துல பாம்பு சாம் பக்கத்திலேயே சாம கடிக்கிறதுக்கு போயிடுச்சு. அப்ப பார்த்து ஓடி வந்து பாம்போட தலையில பலார்னு ஒண்ணு போட்டேன் பாரு. வேணும் தான் பண்றான் ஃப்ராடு. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சுத்திட்டு கிடக்குது. பாம்பை பார்த்தா 10 அடி அலறி அடிச்சுட்டு ஓடுறதெல்லாம் பேசுற பேச்சு. என்னாலும் இதெல்லாம் கேட்கணும். புரிஞ்சுதான் மது உனக்கு? எல்லாரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் ஆளாளுக்கு செதறி அடிச்சுட்டு ஓடினாங்க. நான் மட்டும்தான் பாம்பு அடிக்கிறதுக்காக கம்ப தேடினவன். என்ன, நான் வரதுக்கு முன்ன சாமுக்கு ஒழுங்கா பாம்பு அடிக்க தெரியாததுனால பாம்போட வால்ல ஒரு அடி அடிச்சிட்டான். ஒரு செகண்ட் நான் லேட்டா போயிருந்தேன். ஐயோ பாவம் சாம், அப்படிதானே? ஆமா. ஆனா இந்த உலகத்திலேயே செத்த பாம்பு அடிச்சுட்டு நான் தான் கொன்னேன்னு சொன்ன ஒரே ஆளு நீங்க தான். இங்க பாரு மது, உனக்கு இன்னுமே என் அருமை பெருமையெல்லாம் ஒழுங்கா தெரியல. இனிமே போக போக தெரிஞ்சுப்ப. கண்டிப்பா அன்பு. மது வாங்க டாக்டர். என்ன காலையிலே உங்க கிளிய பார்க்க வந்துட்டீங்க போல? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை நீயா. ஓ, அப்ப கிளிய பார்க்க வரலாம். என்ன? சரி சரி, நீங்க தனியா பேச வந்திருப்பீங்க. நான் இருக்கதே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பா இருக்கும்ல இப்போ. ஆமாமா, நாங்க இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவா தானே இருக்கோம். சேச்சா அதெல்லாம் இல்ல. சரி அன்பு, நடந்தது நடக்க போறது நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து எப்படி 2 வாரத்துக்கு ரூம்ல இருந்து வெளியே வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா ஒரு பொண்ணை ரொம்ப தேடி தேடி அலைஞ்சிட்டேன். பேரு கூட கண்ணம்மா. அன்பு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டார்லிங்க எனக்கு கிடைச்சிருக்கா. அன்பு ஹாப்பிப்பா. அது சரி, நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல மதுவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, மது கெஸ்ட் ஹவுஸுக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கலாம். ஆமா. அம்மாவோ ஆதியோ வந்தா கீ அதுல இருக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறியா? எங்க போயிருக்காங்க? மனசு ஒரு மாதிரி இருக்கு, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு ஆதியை கூட்டு போனாங்க. ஆதியும் காணோம், அம்மாவையும் காணோம். போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. கோயிலுக்குள்ள போனதான் போனை சைலண்ட்ல போட்டிருப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் வீட்டுல எப்பவும் ஆள் இருக்கும், வீட பூட்டி போட்ட மாதிரி சிச்சுவேஷன் வந்ததே இல்ல. இப்ப நான் வெளியே போறேன். எனக்கு முன்ன அவங்க வந்தாங்கன்னா கீயை தேடுவாங்க எல்லாம். அதான் ஜன்னல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டுறியா? சரி மித்ரன், நீங்க உங்களை தேடிய போறீங்க? இல்ல, நான் பக்கத்துல இருக்க ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஹோட்டலுக்கு எதுக்கு போறீங்க? சீக்கிரம் வரலாம்னு நினைச்சிட்டு அம்மா போயிருப்பாங்க போல. அம்மா இல்லைன்னா நாங்க தான் சமைக்கிறது. அவங்க வந்ததுக்கு பிறகு எங்களை அந்த பக்கமே விடல. சீக்கிரம் வர முடியலாம். டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. அதான் நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். ஹோட்டலுக்கு போறீங்க? கடை சாப்பாடெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு கௌரி அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. போடுறான். நீங்க எதுக்கு ஹோட்டலுக்கு போறீங்க? இங்க உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. ஐயோ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் தானே. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீ கீயை மட்டும் எடுத்து கொடுத்துரு. என்ன டாக்டர், எங்க வீட்ல எல்லாம் கை நினைக்க மாட்டீங்க போல? அது ஒன்னும் இல்ல குல்ஃபி, கல்யாணத்துக்கு அப்புறம் கை நினைக்கலாம்னு நினைச்சிட்டு பாரு போல. ஐயோ, உங்களை குல்ஃபின்னு சொல்லிட்டானா? நான் என் கண்ணம்மாவை நினைச்சிட்டு இருந்தேன். அவன் நினைச்சிட்டு ஒன்னு குல்ஃபின்னு சொல்லிட்டேன். நாங்க எல்லாம் துரத்த மாட்டோங்க. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் மாமியார் வீட்டுக்கு போறாங்கன்னா மருமகன் மருமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மது கல்யாணம் பண்ணிக்க போறதுனால நீங்க இந்த வீட்டுக்கு மகன். முதல்ல மருமகன் இல்லாம மகனா வரீங்க பாத்தீங்களா ஒரு வீட்டுக்கு. மீன்ஸ் போட்டு வர மாதிரி ஜப்பான்காரன் எதெல்லாம கண்டுபிடிச்சானா? இது கண்டுபிடிச்ச லட்சணம் இதுதான். அட டாக்டரை உட்காருங்க. விடவா போறீங்க? உட்காருங்க மித்ரன், நான் இப்ப வந்துடுறேன். ஏன் செல்ல குட்டி பாட்டு குட்டி என்ன சொல்லடி, உன் பாசத்துக்கு ஈடு இண ஏதும் இல்லடி, பூமி போல என்ன எண்ணி சுத்தி வந்த செல்ல குட்டி, 100 ஜென்மம் உன் கூடவே வாழ வேணும் தங்க குட்டி, என் மனதில் வந்தவளே இன்னுயிராயானவளே. என்ன அன்பு, பாட்டெல்லாம் பிரமாதமா இருக்கு. இப்ப என் மனசுல இருக்கத பாட்டா பாடினேன். பாடுனீங்கன்னு மட்டும் சொல்லாதுங்க அன்பு, படிச்சீங்க. படிக்கிறதும் பாடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த சேனல்ல யார் என்ன பாட்டு பாடினாலும் அது படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எடி என்ன சாப்பிடாம அப்படியே பாத்துட்டு இருக்க? இல்ல மது,
தூரத்துல எங்கேயோ நாய் கத்துன மாதிரி சவுண்ட் கேட்டுச்சா? என்னது நாய் கத்துச்சான்? அந்த சத்தத்துல எனக்கு தலைவலியே வந்துடுச்சு. மனசு நிறைஞ்ச மாதிரி வயற நிறைஞ்சிருச்சு. நிறையண்டி உனக்கு. நீங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணுமா என்ன? அதுக்கு தானே உட்கார்ந்துருக்கீங்க. சரி ஓகே, உன் ஆசைக்காக நான் சாப்பிடணும்னா ஒரு ஐ லவ் யூ சொல்லி சாப்பிட்றேன். ஐ நம்பிவா, அதெல்லாம் என்னால முடியாது. அப்போ என்னாலே முடியாது. நான் தான் முன்னமே சொல்லிட்டேன்ல, இது வெறும் ஃப்ரெண்டு தான். உங்களை நான் வந்து ஓகே சொன்னதே ஃப்ரெண்ட்ஷிப்காக தான். ஆனா நான் அப்படி ஓகே சொல்லலையே, என் பொண்டாட்டிக்காக தான் ஓகே சொன்னேன். ஆ, இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கோங்க. என்ன மது விடுங்க அன்பு, பொண்ணுங்கனாலே இப்படித்தானே. அதுவும் கரெக்ட் தான். ஈஸியா நம்மள உள்ள தூக்கி வைக்கவும் செய்வாங்க, உள்ள இருக்க நம்மள வெளியே புடுங்கி எறிகிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியான வேலை தான். இதெல்லாம் கை வந்த கலை. ஹலோ, என்ன? அதாவது மது நான் ஒன்ன சொல்லல, நீ தங்கமான பிள்ளை வைரமான பிள்ளை ஒன்ன சொல்லலமா. எல்லாம் என் நேரம். எப்படி இந்த கரையை கடக்க போறேன்னு தெரியலையே. மது குழம்பு, நீங்க கண்ணாலே பார்த்து ரொமான்ஸ் பண்ணுங்கப்பா. என் வாழ்க்கையில தான் அதெல்லாம் நடக்காது போல. என்ன? இல்ல இன்னைக்கு அழகா இருக்க. நானா? அப்புறம் பக்கத்து வீட்டு பாப்பாவா? பக்கத்து வீட்டுல பாப்பான்னு யாரும் இல்லையே. அழகா இருக்குன்னு சொன்னது ஒன்னதான். ஓ அப்படியா, சரி சரி. நீங்க சாப்பிடுங்க, பிளேட் பார்த்து சாப்பிடுங்க. ஐ லவ் யூ. ஐயையோ, ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே. ஏனும் ஒரு ஆசை பாவ கதை பேச. ஐயையோ, ஓய் பதில சொல்லுமா. பதில் தான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ். ஆக சொல்ல மாட்டேன். சரி மது, நான் சாப்பிட்டுட்டேன், கிளம்புறேன். அது நான் உங்களை ஃப்ரெண்டா தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சேன். ஃப்ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பதில சொல்லு. என்ன பதில்? நான் உன்னை காதலிக்கிறேன். அப்படின்னாலும் எனக்கு என்ன தெரியாது. ஐ லவ் யூ. எனக்கெல்லாம் புரியலப்பா. ഞാൻ നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. சுத்தமா புரியல. പുരിയല? புரியலன்னா புரியலதான். నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. పురియల? புரியாததுக்கு ஒரே அர்த்தம் தான், నాకు అర్థం కాలేదు. ஆஹா, மேடம்க்கு தெலுங்குல புரியலன்னு சொல்ல தெரியுது, ஆனா தெலுங்குல ஐ லவ் யூ சொல்றது புரியல, அப்படித்தானே? எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் என்கிட்ட இருந்து பதிலெல்லாம் வராது. அதாவது மது, நான் நிறைய வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் சேர்த்து சொல்லணும்ல. என்ன? ஐ லவ் யூ. உன்னை முதல் முறை கண்ட நொடியின தண்ணிக்குள்ள விழுந்தேன். அன்பு விழுந்தவனின் முதல் கரைந்தேன். கரை சேர நீயும் கையில் ஏந்தவா, உயிர் காதலோடு நானும் நீண்டவா. கண்களில் கண்டது பாதி, வரும் கற்பனை தந்தது மீதி. தொடுதே சுடுதே மனதே. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னை பத்தி மதுக்கிட்ட இப்படி சொல்லி வச்சிருப்பா? ஏண்டா டேய், உண்மைதானே சொல்லியிருக்கா? உண்மை சொன்னாலா? அப்புறம் நீ செத்த பாம்பை கொன்னுட்டு தானே நான் தான் அடிச்சு கொன்னேன்னு பீத்திட்டு கிடந்தேன். இங்க பாரு, அன்னைக்கு நீங்க எல்லாரும் தெரிச்சு ஓடுனீங்க. டேய், எப்படிடா உன்னால மட்டும் இப்படி சமாளிக்க முடியுது? சரி ஏதோ ஒண்ணு, அதை எப்படி அவ மதுக்கிட்ட போய் நான் தான் அவ மனசுல இருக்கேன்லாம், யாராவது மனசுல இருக்க புருஷனை அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுப்பாங்களா? நீயே சொல்லு. டேய், அதெல்லாம் ஒரு மெமரிடா. நீ அந்த அளவுக்கு அன்னைக்கு அலப்பற பண்ண. இப்போ மது என்ன நினைச்சிருக்கான்? இவன் எல்லாம் ஒரு ஆம்பளையா, செத்த பாம்பை கொண்டுட்டு நான் தான் கொன்னேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு தானே என்ன நினைக்கும். நிஜம் அதுதானடா மச்சான். நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். என்னால எல்லாம் அவளை சமாளிக்கவே முடியாது. டேய், பக்கத்துல இருக்கா, நான் எவ்வளவு பேசினதுக்கு பிறகு கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். சரி ஏதாவது கோவம் வந்து திட்டவாது செய்யலாம்ல. எத்தனை இடத்துல அவ்வளவு கடுப்பேத்துறேன், கொண்டுக்கவே மாட்டேங்கிறாடா. சில நேரம் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம பக்கத்திலேயே பேயெல்லாம் உலாவிட்டு இருக்கோம். அப்படிங்கிறேன். டேய், இப்ப நம்ம பக்கத்துல ஒரு பேய் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நான் மனுஷன்டா, உயிரோட அவ பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். அவ முகத்துல சின்னதா ஒரு கோவமோ ஒரு சிரிப்போ எதுவுமே இல்ல. எப்படிடா இன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்? மச்சான், நான் இப்பவும் சொல்றேன், ஓன் ஐடியாலே போ. டேய் போடாம், ஓன் ஐடியால எல்லாம் போனா செருப்பு கழட்டி தான் அடிப்பான். சரிடா பாக்கலாம், நீ இன்னைக்கு செருப்படி வாங்காம வந்தியன்னா சரிதான். நீ வேற ஏண்டா, நீ வேணா பாரு சாம், ரொம்ப தான் பண்ணுவான். சிம்பிளா சொல்லவா? சொல்லி தோலாம்.
ரொம்ப எல்லாம் பண்ண மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான், அதான் பிரச்சனை. என்னடா கலாய்க்கிறியா? மச்ச சத்தியமா சொல்றேன்டா, உன்னை திட்டவும் மாட்டான், உன் மேல கோவப்படவும் மாட்டான். இவன் வேற ஏன்டா டேய். சரிப்பா, நல்ல விஷயம் தானே, நாளைக்கே முடிச்சிடலாம். அப்ப நான் அலெக்ஸ் கிட்ட சொல்லி ஏஞ்சலோட அம்மா கிட்ட சொல்லிடு. நான் அந்த வழியே போறேனேப்பா. அப்ப நானே அவங்கள பார்த்து பேசிடுறேன். இல்ல இத பத்தி ஏஞ்சலோட மாமனார் அல்லது மாமியார் தான் போய் பேசணும். எனக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்லைங்கிறேன். என்ன? இல்ல மாமா, இந்த கல்யாணம் எதுக்கு ஒரு தடவை தான் தெரியாம தாலி கட்டி கூட்டு வந்துட்டாலாம், அதுவே போதுமே. இங்க பாரு ருக்கு, எவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமக நீ. அர்த்தமே இல்லாம அந்த பொண்ணை திட்டுறதும் அந்த பொண்ணுட்டு சண்டை போடுறதும் நல்லாவா இருக்கு இதெல்லாம்? இங்க பாரு, நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவுக்கு இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆமா மாமா, எல்லாம் உங்க விருப்பப்படி தானே நடக்குது. எம்மாடி பேக்கு பெத்த ருக்கு, கொஞ்சம் வாயை கம்மி பண்ணு. யாருக்கிட்ட பேசியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஒருவேளை 10 நாள் நம்ம அம்மா வீட்டுல போய் நின்னா மறுபடியும் நமக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வலது கால் எடுத்து வச்சுட்டு வா மருமகளேன்னு வீட்டுக்கு கூட்டு வருவாங்களா? ஆசையில தீயதான் வைக்கணாத்தி. சஞ்சய் மாப்பிள்ளை நீமா சர்ச்சில் போய் பேசி இதுக்கான ஏற்பாடெல்லாம் முடிச்சிருங்க. அப்புறம் உடனே நம்ம மதுக்கும் மித்ரன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா மது மனசு எப்போ மாறன்னு யாருக்கும் தெரியாது. அதுவும் சரிதாங்க, அவளால ஒரு முடிவே எடுக்க முடியல. இப்ப அவன் நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதையோ நினைச்சிட்டு சரி தலையாட்டிக்கிட்டு இருக்கா. எப்பவாவது மனசு மாறினாலும் அதுக்கப்புறம் அவ மனசு மறுபடியும் மாத்துறது ரொம்ப கஷ்டம். என்ன ஸ்னோலி? அப்பா மாமா துண்டுமா? மாமனுக்கு அத்தைக்காரிக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி தான். அவன் என்னடானா அந்த பியாச்சே எடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்னடானா காணாத எதையோ கண்ட மாதிரி குதிச்சிட்டு இருக்கான். இனிமே எப்ப அவன் மனசை மாத்தி எப்ப அவளுக்கு டும் நடந்து எப்படியா இப்ப இந்த வீட்டு அளவியலுக்கெல்லாம் நிம்மதியாச்சம்மா? எப்படியா அவ 2 பேருக்கு மனசுலயும் ஒருத்தர் இருக்காவளே, அதே காணும். எப்ப சேர்ந்தா என்ன? அப்ப ஆதுக்கு டும் அருண் சித்தப்பாக்கும் ஏஞ்சல் சித்திக்கண்டா. நம்ம போய் தானே ஆகணும். அப்ப மாமா டும் நீ அப்ப மாமனுக்கு டும் சொல்லியாத அவனுக்கு சென்னை கல்யாணம் ஆகட்டு. கரெக்டா 11:55. இன்னைக்கு தெரியும்ல யாருக்கு என் மேல பாசம் இருக்கு அப்படின்னு. எல்லா வருஷமும் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்னா எல்லாரும் அலறி அடிச்சுட்டு என் ரூம் வாசல்ல வந்து நிப்பாங்க. அந்த ஃப்ராட் எப்ப விஷ் பண்ணுவான்னு எல்லாரும் காத்துட்டு நிப்பீங்கல்ல. எல்லா வருஷமும் அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லாருமா நீ நானும் போட்டி போட்டு வாழ்த்து சொல்றதுக்கு வருவீங்கல்ல. ஆனா இந்த வருஷம் 11:55 ஆனதுக்கு அப்புறம் கூட யாருமே என்ன பார்க்க வரலன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அவன் ரூம் வாசல்ல போய் நிப்பீங்க. இப்ப தெரிஞ்சிடுச்சுல எல்லாருக்கும் யார் மேல பாசம் அப்படின்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல இந்த வருஷம் இல்ல எப்பவுமே இனி அவன் கூட பேச போறது கிடையாது. அதனால நாம அவன் பக்கமே சாஞ்சிருவேன்னு எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. போட்டு யார் இல்லன்னா எனக்கு என்ன? அப்பா கூட என்ன பாக்குறதுக்கு வரல. எல்லாருக்கும் இனி அவன் தானே முக்கியம். எல்லா தடவையும் உன் அத்தைக்கு அவன் விஷ் பண்றதுக்கு முன்ன யார் விஷ் பண்ணாலும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணா கூட அதை ஓபன் பண்ண மாட்டான். எப்போ அவன் ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றானோ அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் உன் அத்தை காது கொடுத்தே கேட்பான். அதே மீறி யாராவது சொல்ல போயிட்டோம் நம்ம தொலைஞ்சோம். இந்த வாட்டி எல்லாம் உள்டாவா நடக்குதுலக்கா. ஆமா, எல்லா தடவையும் அவன் மிரட்டுவான். இன்னைக்கு அவன் மிரட்டிட்டு போயிருக்கான் பாத்தியா? யாரும் அவரும் பக்கமே போக கூடாது அப்படின்னு. இந்த அன்பு எப்ப விஷ் பண்ணி எப்ப நம்ம எல்லாம் ஹாப்பி பர்த்டே சொல்லி எப்ப தூங்கி ஹாப்பிக்கு அப்புறம் தான் வரல எல்லாம் விடு. இவ ஒருத்தி சும்மா இருடி. எனக்குலாம் இப்பவே தூக்கம் வருது. திவ்யா எல்லாம் தூங்கிட்டா தெரியுமா? நான் தூங்க கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். விஷ் பண்ணாம மட்டும் தூங்கிட்டோம் காலையில இருந்து அவகிட்ட இருந்து சரியா வாங்கி கட்ட வேண்டியதா இருக்கும். மாமாவை கூட அந்த பக்கமே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான். எல்லாரும் அன்புக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சது அதுக்கு வேற முருங்கை மரம் ஏறிடுவா. ஏக்கா என்ன இருந்தாலும் அன்பு அண்ணா பண்ணது தப்பு தானே. ஏதோ தப்பா இனியாவ பேசியிருக்கான். இது வரைக்கும் அண்ணன் மேல இனியா எந்த இடத்துலயும் கோவப்பட்டதே இல்ல. இன்னைக்கு அவன் மூஞ்சிலே பார்க்காம அவனு ஒண்ணு சொன்னா இனியாக்கு கோவம் வரும், இனியாவை ஒண்ணு சொன்னா அண்ணனுக்கு கோவம் வரும். இப்படி இருந்தவங்க ஒரே வீட்டுல கண்டுக்காம பேசிக்காம முகத்தை கூட ஒருத்தர் பார்க்காம யாரோ மாதிரி போயிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. விடு வித்யா, சரி ஆகும். நம்ம எல்லாரும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேர் மனசுலயும் ஒருத்தர் இருக்காங்க. இனியும் ஒருத்தவங்கள வேண்டான்னு தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் எப்பவுமே இனியா ஏத்துக்காதுல்லக்கா. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த அன்பு இனியாவை விடுற மாதிரி தெரியல எனக்கு. இப்ப வெடிச்சத்தாலாம் கேக்குது, என்னன்னு தெரியல. இந்நேரத்துல யாரு வெடி வைக்கிறது? யாரோ யாருக்காகவோ வைக்கிறாங்க. என்ன சவுண்ட் வேற காது கிழிக்குது. இப்படி 12 மணிக்கா இந்த ஊர்ல எல்லாம் வெடி வைப்பாங்க? ஒன்னும் இல்லடா, இன்னைக்கு இனியாக்கு அன்புக்கும் பர்த்டேன்னு நினைக்கிறேன். ஓ, ஹாப்பி பர்த்டே. அதுக்கு எதுக்கு 12 மணிக்கு வெடி வச்சிட்டு இருக்காங்க? அத மண்டபத்துல பாத்தியேன்.
இனியா எனக்கு அவன் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறான். சாம் என்ன சொல்றாருன்னா அன்பு மனசுல இனியா தான் இருக்கா அப்படின்னு. அப்படின்னா இவ்வளவு நாளா இனியா தான் அன்பை மனசுல வச்சுட்டு எப்படி இருக்க பத்தியா இப்ப அவ இறக்கி வச்சுட்டா. அவரு சுமந்துட்டு இருக்காரு. அதான் ஆதி, எந்த பொருளா இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்கும்போது அதை தொலைச்சிடக்கூடாது. மதுவே பாத்தியா, அவ மெடிக்கல் முடியறதுக்கு 5 வருஷம் நான் அவ கூடவே இருந்திருக்கேன். ஆனா அவளுக்கு நான் யாருன்னு தெரியாது. ஒழுங்கா நாங்க ஒரு நாள் பேசிக்கிட்டது கூட கிடையாது. தொலைச்சேன், ஏதோ கடவுள் விருப்பப்பட்டதுனால மறுபடியும் அவளே எனக்கு கிடைச்சிட்டா. எல்லாருக்கும் எல்லாம் இது கிடைக்காது ஆதி. நம்ம கூடவே இருக்கும்போது அவங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாம நடத்தணும். மேபி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் கையை விட்டு போயிட்டா அவ்வளவுதான். அது சரி, நீ எதுக்கு என்ன தூங்காம கண்ணை உருட்டிட்டு இருக்க? டேய், அவங்க 2 பேருக்கு இன்னைக்கு பர்த்டே. நாம விஷ் பண்ணணும்ல. 2 பேரோட பிறந்த நாளும் ஒரே நாள் வர்றதுனால நைட்டு ஃபுல்லா தூங்காம அவங்க வீட்டுல அந்த அளவுக்கு கச்சேரி நடக்கும்னு மாதிரி சொன்னான். இன்னைக்கு தாத்தா வந்து நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்க. ஏமித்திரன், அப்புறம் எதுக்கு வெளியே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்க? போயிட்டு விஷ் பண்ணிட்டு வந்துட வேண்டியதானே? டேய், அதான் சொன்னனே, அவர் என்னமோ பிளான் பண்ணிருப்பாரு போல. அதுக்கு முன்ன யாரும் இனியாக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிடக்கூடாதாம். ஓகோ, இதுக்குதான் காதலே வேண்டான்னு சொல்றது. லவ் பண்ணாதானே இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்கணும். என் வாழ்க்கையில ஒரு தடவை நான் எடுத்ததே போதும். காதல் எப்ப வரும் எப்படி வரும்லாம் சொல்லிட்டு வராது. ஆனா வர வேண்டிய டைம்ல கரெக்டா வரும். சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போறேன்னா போ, என்ன கூப்பிடுறேன்னா கூப்பிடு. நான் அது வரைக்கும் போய் தூங்குறேன். சரி சரி, நீ கிளம்பு. இவ்வளோ நேரமாவா சத்தம் கேட்கும்? சரி, என்னன்னு போய் பார்த்துருவோம். இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணிருப்பா? எப்பவும் வீட்டுக்குள்ள தானே கலகலப்பா இருப்பாங்க. இந்த தடவை என்ன டெரஸையே இப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ற மனநிலையில எல்லாம் யாருமே இல்ல. நானும் அவன் கூட பேசுறது இல்ல, அவனும் என் கூட பேசுறது இல்ல. அப்புறம் யார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அட, ஏற்பாடு பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. இங்க வேற யாரையும் காணும். நீ முருகன் கிட்ட வேண்டிட்டு போனா முருகா காப்பாத்துன்னு நான் ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிறேன் மச்சான். என் நன்மை செருப்படி வாங்காம வந்தா நல்லது. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் தி பொண்டாட்டி. அடிப்பாலும் அடிக்க மாட்டாளாம். அடிச்சாலும் இந்த வருஷம் அவனுக்கு ஸ்பெஷலா தான் இருக்க போகுது. இவனுக்கு எங்க ஏக்க போகுது? என்னடா, நம்ம மனசை இவ்வளவு காயப்படுத்திட்டு வெக்கமே இல்லாம நம்ம முன்ன வந்து நிக்கிறானே அப்படின்னு தானே நினைக்கிறான். இத்தனை வருஷமா நீ என்ன காதலிச்சிட்ட. அன்னைக்கு என் குல்ஃபி டைரியில எழுதி வச்சிருந்தான். ரொம்ப வருஷமா சுமந்துட்டே இருக்கேன், இதை இறக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை துரத்தி காதலிக்கிற மாதிரி நீ எனக்கு வேணும் அப்படின்னு நான் ரெடியா இருக்கேம்மா. என் காதலை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கதும் உன்னோட விருப்பம். அடி விழாம்னா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிளம்பி வரலாம்ல இவனுக்கு. நீ என் மேல வச்சிருந்த காதலை விட நான் உன் மேல வச்சிருந்த காதல் தான் பெருசுன்னு நான் உனக்கு நிரூபிக்கிறேன். இதுக்காக எவ்வளவு நாள் எடுத்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு வயசே ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். ஐ லவ் யூ இனியா. எனக்காக முகத்தை எல்லாம் மறைச்சிட்டு கண்ணு மட்டும் தெரியும் மாதிரி என் முன்ன வந்து நின்னியே, அந்த கண்ணம்மாவை எல்லாம் என் இனியாவை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ இனியா. பதில் என்ன வேணாலும் நீ சொல்லலாம். இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்ற இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? நியாயமா நியாயமா? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஏய் குல்ஃபி, வாய்ப்பு இல்லையே. இந்த சீன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இனிய கேரக்டருக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை கனவுல ஏதாவது வந்து நிக்கிறாளோ? இனியா, உன் மனசை மாத்துறது எவ்வளவு கஷ்டம் நினைச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா ஒரு நிமிஷம் இனியா, என் காதலை நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ விஷ் பண்ணது கூட ஃபார்மாலிட்டிக்கு தான். எல்லா தடவையும் நான் தான் உனக்கு விஷ் பண்றது வழக்கம். அதே மாதிரி எல்லா தடவையும் உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்கறதும் வழக்கம். அதையாவது வாங்கிட்டு போ. என்னடா லவ் பண்றதாவும் சொல்றான், கையில ஃபிஷ் டேங்கும் ஓகே. வழக்கமா லவருக்கு 2 ஃபிஷ் தானே கொடுப்பாங்க, இது என்ன 3ன்னு யோசிக்கிறியா? இதுல இருக்குது அன்பு, இடது பக்கம் இருக்குது இனியா, நடுவுல இருக்குது அதுதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நடுவுல இருக்குது அன்பு பிளஸ் இனியா. அதான் சொல்லும், நமக்கு பிறக்க போற நம்ம குழந்தை. எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் அடிச்சு விட்டுறானே. யாருக்கிட்ட தேங்க்ஸ். வாங்கிட்ட? இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி.
இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றுமில்லையாடி கண்ணாடி போன்ற பிம்பம் ஆடுதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இல்லை நின்று கொல்லடி கண்ணே எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழி விளிம்பில் என்னை துரத்தாதே உயிர் கரையேறாதே எஸ் வாடா வாடா மச்சான் நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ மனசு மாத்துறது கஷ்டம் இல்ல. இப்ப நான் அவ பர்த்டேக்கு விஷ் பண்ணனா பதிலுக்கு எனக்கு பர்த்டே விஷ் பண்ணாடா. அப்புறம் நீ கொடுத்த அந்த பொக்கையை தூக்கி எறிஞ்சது அதை விடு. அதுவாடா முக்கியம். அவன் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணிருக்கான். அதை கூட விடுறான், என்னோட கிஃப்ட கூட வாங்கிட்டு போயிருக்கான். இனிமே நீ வேணா பாரு, அவ ரூம்ல வச்சு அன்பு இனியா அன்புக்கு நீ அவையும் அன்பு பிளஸ் இனியா எங்க மூலமா ஒண்ணு வந்திருக்கலாம். ஒண்ணு வந்திருக்குன்னா மீனா மீன் இல்லடா வரப்போகல குழந்தை. ஓ ஓ ஓ சரி 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 அப்படி பார்த்து பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட போறான்னு மட்டும் பாரு. சரிடா மச்சான், உங்க வீட்டு ஹால்ல ரைட் சைடுல ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும்ல? ஆமா, அதெல்லாம் கரெக்டா 12:05 வரைக்கும் எத்தனை ஃபிஷ் கடந்து 18 கிட்ட கடந்துன்னு நினைக்கிறேன். மச்சான் அதுல 3 ஆட் பண்ணிக்கோ. எப்படிடா நீ ஏதாவது வாங்கி கொண்டு விட்டியா என்ன? நான் வாங்கி கொண்டு விடலையே. அருணா வாங்கின மாதிரி தெரியல. இல்ல மச்சான், உனக்கே தெரியாம நீ வாங்கினது அங்க போயிடுச்சு. என்ன? அது ஒண்ணும் இல்லடா, உன்கிட்ட இருந்து ஃபிஷ் டேங்க வாங்கினாலாம், அதை கொண்டு உங்க ஹால்ல இருந்த ஃபிஷ் டேங்க்ல விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டான். என்னடா சொல்ற? மச்சான் இதுதான்டா நடந்தது. வேணா போய் பாறேன். அவ கோவத்துக்கு அதையும் வீசி எரிஞ்சிருப்பா. ஆனா 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 உள்ள இருந்தது 3 உயிர் பத்தியா, அதனால அந்த 3 ஃபிஷ்ஷையும் ஃபிஷ் டேங்க்ல கொண்டு விட்டுட்டு போயிருக்கான். இவளா ஒண்ணும் பண்ண முடியாது, பேசாம உட்காரு. இவளை எப்படிடா கரெக்ட் பண்றது? நான் அப்பவே சொன்னேன், ஓனா ஏதாவது பண்ணு, ரொம்ப படம் எல்லாம் பார்த்து காப்பி பண்ணாதேன்னு சொன்னேன், கேட்டியா?